நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற லீடர். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான திரைக்கதை. ஆனால் அந்த படத்தினுடைய கதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாம் நிறைய முறை பார்த்து பழகி போன ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்டில் இந்த கதை களம் இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். இந்த படத்தில் ஆங்காங்கே நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கிறது இந்த படத்தினுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ். ஆனால் அந்த ட்விஸ்ட்டுக்கு படம் தொடங்கும் பொழுதோ இல்லை இடையிலையோ இப்படி ஒரு ட்விஸ்ட் வரப்போது இதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஹிண்ட்டுமே இல்லாமல் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை சொல்லும் பொழுது அந்த சுவாரஸ்யம் நமக்கு குறைஞ்சு போகிறது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே ரொம்ப சிறப்பாக தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த படத்தில் ஐஸ்வர்யா மாதிரி இன்னும் கணேஷ் மாதிரி இன்னும் சில கேரக்டர்கள் அதிகம் பயன்படுத்தப்படாமல் ரொம்ப வீணடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். லீடர் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் தூத்துக்குடியில் ஒரு மெக்கானிக்காக தன்னுடைய மகளோட ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. அப்படி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாயகனை அந்த ஊரில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாரா, இவருடைய மனைவிக்கு என்ன ஆச்சு, இவரின் மகள்னு சொல்லப்படுற அந்த குழந்தை யார், கடைசியில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இவருக்கும் இருக்கிற கனெக்ட் என்ன, பின்னணியில் இவர் யாராக இருந்தார், இப்படிங்கிற பல விஷயங்களை பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். இவர் இதற்கு முன்னாடி நடித்த படம் பேர் தான் லெஜண்ட். அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை வச்சாங்க. இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தார், காசு இருந்தால் எல்லாம் நடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியான கோபம் கொண்டு விமர்சனங்களை எல்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் உழவுச்சு. அதுக்கெல்லாம் இவர் எதுவுமே பதிலே சொல்லலை. இந்த படத்தின் மூலமாக அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நடிப்புலையும் சரி, அந்த கேரக்டருக்காக அந்த படத்திற்காக இவர் கொடுத்துருக்கிற உழைப்பிலையும் சரி, தான் ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவர் நிறையவே மெனக்கிட்டு இருக்கிறாரு. அது நிச்சயமாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்திற்கு ஒரு பெரிய பலம் சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லீடர் திரைப்படத்திற்கு முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் அருள் சரவணன் அவர்கள் தான். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, இயக்குனர் துரை செந்தில்குமார். இவர் இதற்கு முன்னாடி நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்கிறாரு. அவரை நமக்கு நல்லாவே பரிச்சயம். ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ரைட்டப் கொடுக்குற ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் இவருக்கு இருக்கிற சவால் என்ன அப்படின்னா, லெஜண்ட் சரவணன் மாதிரியான ஒரு பிம்பத்தை வச்சு ஒரு படத்தை பண்ணணும், தன்னுடைய டைரக்டோரியல் அந்த டச்சும் அதில் இருக்கணும், அதே நேரத்தில் மக்களுக்கும் சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லணும். இந்த மூன்று சவால்களையும் ரொம்ப நேர்த்தியாக அவர் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம், இவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே என்டையர் ஸ்கிரிப்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போயிருக்கிறார். எந்த விதமான குழப்பமும் ஸ்கிரீன் பிளேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மெனக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது. காட்சிக்கு காட்சி இல்லை, ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் சரவணனை ரொம்ப அழகாக காட்டணும், ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கடல் படத்தில் நல்லாவே தெரியுது. அதை தாண்டி மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக காட்சிக்கு காட்சி பரபரப்பான பல அழகான ட்விஸ்ட்டுகளை வச்சுருந்தது படத்திற்கு ரொம்ப அற்புதமான ப்ளஸ்ஸாக இருந்தது. துரை செந்தில்குமார் அவர்களுடைய ரைட்டப் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, சரவணன் அவர்களுக்கு மகளாக நடித்திருக்கிற இயல் அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை தான். ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்பாவின் மீது கோபம் கொண்ட மகளாக, அதே நேரத்தில் அம்மாவை இழந்துட்டு தவிக்கிற ஒரு குழந்தையாக, இப்படின்னு ஒரே படத்தில் இந்த வயசில் இருவேறு பரிணாமங்களை ஒரே படத்தில் ஒவ்வொரு காட்சிகளில் அற்புதமாக வெளிப்படுத்தின விதத்தில் தான் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கிறத இந்த குழந்தை இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இயல் என்கிற இந்த குழந்தை நடிப்பும் இவங்களுடைய இருப்பும் இந்த படத்திற்கு நிச்சயமா ஒரு பெரிய பிளஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. படத்தினுடைய அடுத்த பிளஸ், படத்துக்கான முதுகெலும்பு, படத்துக்கான வேர், படத்துக்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், ஜிப்ரான் அவர்களுடைய பின்னணி இசை.
பின்னணி இசை தான் அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பெப்பே ஏற்றுது. அந்த படம் வந்து நகர்கிற வேகத்தை பின்னணி இசை இன்னும் கூடுதலாக நமக்கு காட்டுறதுனால படம் ஸ்டார்ட் பண்ணி படம் முடிகிற வரைக்கும் அந்த பரபரப்பும் அந்த 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 ஸ்பீடும் குறையாமலே இருக்கிறதுக்கு காரணம் ஜிப்ரான் அவர்களுடைய ரீ ரெக்கார்டிங் தான். செம்மையான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை இந்த படத்துக்கு லீடருக்காக லெஜண்ட் சரவணன் அவர்களுக்காக ஜிப்ரான் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். படம் நமக்கு தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்மளை சீட் நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதற்கு இணையான அற்புதமான ரீ ரெக்கார்டிங்கையும் கொடுத்து நம்மளை படத்திற்குள்ளே என்கேஜ் பண்ண வச்ச விதத்தில் ஜிப்ரான் அவர்கள் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ். இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ட்ராமாக்கு ஒரு எடிட்டருடைய பங்கு என்ன அப்படின்னா கடகடகடன் ஷார்ட்ஸை கட் பண்ணிட்டு போயிடலாம், பரபரப்பாகவே காட்சிகளை நகர்த்திட்டா போதும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷனல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எமோஷனல் ஒரு அப்பாவிற்கும் மகளுக்குமான அந்த ஆழமான அன்பை பரிமாறுகிற காட்சிகளில் வேகத்தை கொடுத்தா அந்த படம் வந்து அந்த அந்த காட்சியினுடைய நுட்பமே கெட்டுரும். அந்த நுட்பத்தை எல்லாம் ரொம்ப அற்புதமாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே படம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமோ அங்கே ஃபாஸ்ட்டான எடிட்டிங்கையும், எங்கே படம் கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக நிறுத்தி மனசுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எடிட்டிங் பேட்டர்னை செட் பண்ணணுமோ அப்படி ஒரு பேட்டர்னை செட் பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு அவுட்டை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரதீப் ராகவ். அவர் எடிட்டராக இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார். லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற இந்த லீடர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம பார்த்தோம். இந்த படத்திற்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு பெரிய கூட்டம் தியேட்டரை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா லெஜண்ட் மாதிரியே இது ஒரு ஃபன்னான ஒரு படமாக இருக்க போது, இதை வச்சு நம்ம நிறையா ஃபன் பண்ணலாம், லெஜண்ட் சரவணனை திரும்ப விமர்சனம் செய்யலாம், அவரை கலாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் வந்திருந்த ஆடியன்ஸ் நிறைய பேர். அவங்க அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி. படம் வந்து வேற ஒரு ஜானரில் வேற ஒரு விதமாக இவங்களை என்டர்டெயின் பண்ணுது. அந்த விதத்தில் இந்த படம் பாசிட்டிவான ஒரு படம் தான். ஆனாலும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சிருந்தா இன்னும் சூப்பரான ஒரு அற்புதமான படமாக மாறி இருக்கும் அப்படின்னு நமக்கு சில கருத்துக்கள் இருக்கு. அப்படி அவர்கள் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம குறிப்பிடலாம். என்ன விஷயம் அப்படின்னா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரபரப்பாக ரொம்ப சூப்பராக நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அப்படி போய் ஒரு சரியான ஒரு இன்டர்வல் பிளாக்ல முடிஞ்சு படம் அப்படி தொடங்கினதுக்கு பிறகு இவருடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகளுக்குள்ளே போகிறாங்க. அது கொஞ்சம் லேகாக இன்னும் கொஞ்சம் என்கேஜாக எழுதியிருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சில கதாபாத்திரங்கள் ஐஸ்வர்யா மாதிரி, அதாவது நாயகியினுடைய அம்மாவாக ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரம்லாம் தேவையே இல்லையோ, தேவையில்லாமல் ஏன் இடைச்செருகளாக இவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, இவங்க இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக அந்த கதையை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இயக்குனராக துரை செந்தில்குமார் அவர்கள் தவிர்க்காமல் விட்டது படத்தில் ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா சந்தோஷ் பிரதாப் அவர்களை சொல்லலாம். சந்தோஷ் பிரதாப் இதற்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு, நிறைய நல்ல படங்கள்லையும் நம்ம அவரை பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மர் அப்படிங்கிறதுலாம் மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் சரவணன் அப்படிங்கிறது ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு ஹீரோவாக முன்னிறுத்துவதற்கான முயற்சி இந்த படத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் நிற்கிற அந்த வில்லன் கதாபாத்திரம் எவ்வளோ வேல்யூவான ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும், அந்த வேல்யூவான கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தணும். அது சந்தோஷ் பிரதாப்கிட்ட ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு படம் பார்க்கும்போது வருவதை தவிர்க்க முடியல. காரணம் இவருக்கு இந்த ஒரு படத்திலேயே வெவ்வேறு விதமான நடிப்பை வெளிப்படுத்துவதற்கான சாத்தியம் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். ஆனால் எல்லா சூழல்லையும் ஒரே மாதிரியான நடிப்பையும் ஒரே மாதிரியான முகபாவத்தையும் வெளிப்படுத்துவது நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு சின்ன அயற்சியை கொடுக்குது. அதை தவிர்த்திருந்தா இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் ஜிப்ரான். காரணம் பின்னணி இசையில் மிரட்டினவர் பாடல்களில் கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது.
முத்தை திரு அருணகிரிநாதனுடைய அந்த பாடலை தவிர்த்துட்டு மற்ற எந்த பாடலுமே கேட்கும்படியாக இல்லை. ஆழமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற பல காட்சிகளை இவங்க மாண்டாஜா ஷூட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பாடல்களை வச்சு தான் இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடல்கள் ரொம்ப கனெக்டிங்காக இருந்தால் தானே அந்த காட்சிகளே நமக்கு எளிதில் நம்மளுடைய மனசுக்குள்ளே இறங்கும். அந்த பாடல் நமக்கு ஒட்டாமல் போனதுனால அந்த எமோஷனல் காட்சிகளும் நமக்கு பெருசாக ஒட்டாமல் போயிடுச்சு. பாடல்களில் இன்னும் ஜிப்ரான் கவனம் செலுத்தியிருந்தால் சூப்பரான ஒரு ஆல்பம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் அது லெஜண்ட் சரவணன் அவர்களை சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இது இவருக்கு ரெண்டாவது படம் அப்படிங்கிறத தாண்டி முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் இடையில ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்குது. அந்த கேப்பில் இவர் தன்னை ஒரு ஹீரோவாக இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா நடிப்புலையும் தன்னை மெருகேற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பத்தாது. இன்னும் பல இடங்களில் அவர் எந்த விதமான எமோஷன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் பிளாஸ்டிக் ஃபேஸாகவே அவர் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு பல காட்சிகள் ஒட்டாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. இன்னும் நடிப்பில் சரவணன் மெருகேற்றிக்கணும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் கதிர் அப்படின்னு சொல்லலாம். கதிரை எதற்கு மைனஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமில் கதிர் வராரு. நிறைய பேரோட சேர்ந்து அவர் நிற்கும் பொழுது, ஓ கதிர் இருக்காரு, நிறைய கவுண்டர் இருக்கும், நல்ல நல்ல காமெடிஸ் நிச்சயமாக படத்தில் இருக்கும். துரை செந்தில்குமார் தன்னுடைய இதற்கு முந்தைய படங்கள்லாம் நிறைய காட்சிகளில் காமெடியில் நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. இந்த படத்துலையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்து இருக்கும் பொழுது கதிர் பேசுகிற ஒரு சில கவுண்டர்கள் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. நமக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது. அவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருந்தாருன்னா இந்த படத்தில் காமெடியுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ். லீடர் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். அவர் தான் இந்த படத்தினுடைய எல்லாமே. அவர் நினச்சிருந்தார்னா தனக்கு இந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் சாங் வேணும், தன்னை இன்னும் மாசாக காட்டணும், நான் எல்லாம் யாருக்கிட்டையும் அடி வாங்க மாட்டேன், நான் பயங்கர பில்டப்பாக தான் நடிப்பேன் அப்படின்னு பல ரெஸ்ட்ரிக்ஷனை இயக்குனருக்கு சொல்லியிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து நடித்த விதத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் சரவணன் ஒரு ஹீரோவாகவே உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இந்த டெடிகேஷன் லெவல் நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த படம் சுவாரஸ்யமான திரைக்கதையை நமக்கு கொடுத்திருந்தாலும் படத்தினுடைய கதையினுடைய பின்புலம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஏற்கனவே பார்த்து பழகிய ஒரு பழைய டெம்ப்ளேட்டில் இருந்ததும் சரவணன் இன்னும் நடிப்பில் தன்னை மெருகேற்றிக்காமல் இன்னும் பெட்டரான ஒரு நடிப்பை ஒரு வழங்காமல் போனதும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தில் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு ரொம்ப எமோஷனலான காட்சிகளில் நடிப்பை வெளிப்படுத்துவதில் இருக்கிற சிக்கலின் காரணமாக அவருக்கு பேக் ஷாட்லேயே பல காட்சிகளை வச்சுருக்கிறாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு யாருக்கோ அந்த காட்சி, வேறு யாருடைய ஃபேஸில் அந்த காட்சிகளை வச்சுருக்காங்க. சில காட்சிகள் இவருடைய சஜஷன்லேயே வச்சு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் காட்சியை கன்வே பண்ணுறதுல நிறைய சிக்கல்களை நமக்கு கொடுக்குது. பல காட்சிகள் அந்த எமோஷனை நமக்குள்ளே கடத்தாமலே போயிடுறது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் படத்தில் நடித்த குழந்தை உட்பட மற்ற எல்லா நடிகர்களிடமிருந்தும் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிவாங்கி எமோஷனல் காட்சிகளை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்த விதம் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான பிளஸ். படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும், இன்ட்ரோல் பிளாக்லேருந்து படத்தினுடைய கிளைமாக்ஸ் வரைக்கும், ஏன் படம் முடியும் போது கூட நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பல முயற்சிகளை பண்ணி ரொம்ப அற்புதமான சில ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நல்லா இருக்கலடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறது இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டுக்கான லீடை முன்னாடியே சொல்லிட்டு அதை நம்மளை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நான் அப்போ சொன்ன
பார்த்தியா, அது நீ கவனிக்கல, அது நீ ஜட்ஜ் பண்ணலை, கெஸ் பண்ணலை, ஆனால் இப்போ இதான அந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாருன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, செம்மையான ஒரு வேல்யூ. ஓ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல இந்த விஷயத்தை அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அப்படியான எந்த ட்விஸ்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் இவங்களோட வசதிக்காக ஸ்க்ரீன் பிளேயை வளைச்சி பல இடங்களில் ட்விஸ்ட் கொடுத்துருந்தது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, பல இடங்களில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்காகவே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்படிலாம் இருக்கும்போது எஸ்எஃப்எக்ஸ்லேயும் சரி விஎஃப்எக்ஸ்லேயும் சரி இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தால் படம் பார்க்குற நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். எஸ்எஃப்எக்ஸை கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் பல இடங்களில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப துருத்தி நிற்கிறது. என்னடா அது இப்படி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுற படத்தில் கூட இந்த விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபமும் வருத்தமும் நமக்கு வருவதை தவிர்க்க முடியல. அந்த விஷயங்களை சரி செய்யாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த சம்மருக்கு ஒரு அப்பா மகளுக்கு இடையேயான ஒரு அன்பை எமோஷனலாக சொல்கிற விதத்திலையும் சரி, ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை விரும்புகிற ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற விதத்திலையும் சரி, ஒரு கணவன் மனைவிக்கு இடையான காதலை அந்த எமோஷன்ஸை அற்புதமாக ரசிக்கிற ரசிகர்களுக்கான படமாகவும் சரி, இந்த படம் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற குடும்பத்தோடு போய் பார்க்கிற ஒரு படமாக திரையில் வந்திருக்கு. அது அந்த அனுபவம் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். லீடர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த விஷயங்களை எதிர்பார்த்து திரையரங்கத்துக்கு போனோமோ அதை தாண்டிய ஒரு பெட்டரான அனுபவத்தை தான் நமக்கு நிச்சயமாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக குடும்பத்தோடு நாம் போய் ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு நல்ல திரைப்படம் தான். இது நம்முடைய கருத்து. நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். லீடர் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கியிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.